Hi friends, welcome back AGR Institute. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Python function arguments. First, what is function arguments? Function argumentsல first point என்னன்னா parameter பத்தி பார்க்க போறோம். Parameterனா each word having parenthesis. ஒரு functionல நம்ம யூஸ் பண்ற word வந்து பாத்தீங்கன்னா parenthesisோட இருக்கும். அந்த parenthesisக்குள்ள as a variable-ஆ many variables-ஆ நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் as a variable-ஆ a, b, நேம், ஏஜ் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி வித்தின் பேராந்திஸ்குள்ள இன்சைட் ஆஃப் த பேராந்திஸ்குள்ள நம்ம as a வேரியபிளா நம்ம யூஸ் பண்றதுதான் பேராமீட்டர். ஓகேங்களா? இது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஆர்குமெண்ட். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாதான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது சம் வேல்யூ வந்து சென்ட் பண்ணுவோம். எத்தனை பேராமீட்டர் நீங்க யூஸ் பண்றீங்களோ அத்தனை பேராமீட்டருக்கு வேல்யூவை நம்ம வந்து பேராந்திசிஸ்ல சென்ட் பண்ணுவோம். தட் இஸ் கால்டு ஆர்குமெண்ட். ஓகேங்களா? தென் இட் ஹாஸ் 3 waysல ஆர்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வே வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். Keyword arguments can be changed the order of the parameter values. அது parameter value நம்ம ஆர்டரா தான் நம்ம எப்பவுமே பாஸ் பண்ணுவோம் அதர் லாங்குவேஜ்ல. பட் பைத்தான்ல ரீஆர்டரா கூட நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா கேன் பி அசைன் த வேல்யூ டிஃபால்ட்லி. டிஃபால்ட்டா இப்போ மெனி பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா 1 or 2 பேராமீட்டர்ல நம்ம கான்ஸ்டன்டா வேல்யூ இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம வேல்யூ டிஃபால்ட்டா அசைன் பண்ணிக்கலாம். ரிமைனிங்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். எல்லா பேராமீட்டருக்கும் நம்ம சென்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. டிஃபால்ட்டா அசைன் பண்ணிட்டு ரிமைனிங் எத்தனை இருக்கோ அதுக்கு மட்டும் சென்ட் பண்ணா போதும். ஓகேவா? தென் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா கேன் பி கிவன் மோர் தென் ஒன் வேல்யூ. இப்போ ஒரு சிங்கிள் பேராமீட்டர் யூஸ் பண்ணி மோர் தென் ஒன் வேல்யூவா பாஸ் பண்ண முடியாது அதர் லாங்குவேஜ்ல. பட் பைத்தான்ல வந்துட்டு என்னன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்ன்றப்ப இங்க யூசிங் ஸ்டார். ஓகேங்களா? சிங்கிள் வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்றதுனால நம்ம மோர் தென் ஒன் வேல்யூஸை பாஸ் பண்ணலாம் சிங்கிள் வேரியபிளுக்கு. ஓகேங்களா? இது வேரியபிள் வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹவு டு யூஸ் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ். இப்போ உங்க டெஃப் ஃபங்க்ஷன் நேம் இந்த பேராந்திஸ்குள்ள இன்சைட் ஆஃப் பேராந்திஸ்குள்ள நம்ம யூஸ் பண்றது தான் கேன் யூஸ் மெனி பேராமீட்டர்ஸ். நான் வந்து இங்க 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க 2 or 3 or சிங்கிள் எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க டிஃபைன் பண்ணிருக்கிறது ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க பாட்டம்ல வந்து இது கால் பண்ணணும். இப்போ கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க வேல்யூஸ் எப்படியும் நீங்க அசைன் பண்ணி இப்படி நீங்க அசைன் அது பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அப்படின்னா யூசர் இன்புட்டாவும் நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஏக்கு வந்து 10 ஆகும், பிக்கு வந்து 20 ஆகும், உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகேவா? when is called the values are sent to the function. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் ஐடியல் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைல்ல நியூ ஃபைல். இப்போ நார்மலா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு டெஃப்ன்ற கீவேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ a, b அப்படின்ற 2 பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள நீங்க பிரிண்ட் கொடுத்து ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே ரிட்டர்னா நீங்க ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரிண்ட்ல இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணணும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஆர்குமெண்ட்ஸ் இப்போ நீங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகாது. இப்போ நம்ம கால் பண்ணா மட்டும்தான் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகேங்களா? அப்போ கால் பண்ணுற அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் இந்த பேராந்திஸ்குள்ள நம்ம வேல்யூவை இப்போ நம்ம பாஸ் பண்றோம். வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஏக்கு 100 ஆகும், பிக்கு 400. இப்போ இது பேர் தான் இப்போ 100 and 400 பாஸ் பண்றோம் இல்லையா? இதுதான் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் சென்ட் டு பேராமீட்டர்ஸ். இங்க யூஸ் பண்றது பேராமீட்டர்ஸ். இப்போ இங்க எத்தனை பேராமீட்டர்ஸ்னா 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கிறேன். எனி ஃபோல்டர் batch போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். and don't py. ஓகே. இப்போ எனக்கு 500 அவுட்புட் வந்துச்சுங்களா? ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணிட்டு பேராமீட்டர் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும்.
ஓகேவா? இது நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா கேன் பி சேஞ்ச் த பேராமீட்டர்ஸ் ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ இங்க நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா டிஸ்ப்ளே பண்ண போறேன். ஆட்ன்ற இடத்துல டிஸ்ப்ளே அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ண போறேன். இங்க வந்து நேம் அண்ட் ஏஜ் யூஸ் பண்ணலாமா? நான் ஒரு பர்சனோட நேமும் as well as ஏஜ் நான் இப்போ பாஸ் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் நான் பிரிண்ட் தான் பண்ண போறேன். நேம் கமா நேம் நான் கொடுக்க பாஸ் பண்றத நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? தென் ஏஜ். ஓகே, இப்போ இங்க எப்படி வந்துட்டு நம்ம கால் பண்றது பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே, இங்க நேம் வந்து நான் இப்போ ரேஷ்மா அப்படின்னு நான் கொடுக்குறேன். கமா ஏஜ் வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நார்மலா நம்ம இப்படி தான் பாஸ் பண்ணுவோம். இங்க பேராமீட்டர் எந்த ஆர்டர்ல இருக்கோ அந்த ஆர்டரை தான் நம்ம பாஸ் பண்ணுவோம் நார்மலா. ஓகேங்களா? இன்கேஸ் நான் என்ன பண்றேன்னா நான் இப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாம நான் இப்போ நார்மலா தான் யூஸ் பண்றேன். இன்னைக்கு கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா நேம் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும், மெமரி அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா இப்படி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஃபீல்டு நேம் மாறுது. ஓகேங்களா? இப்ப நேம்ன்ற இடத்துல நேம் தான் டிஸ்பிளே ஆகணும், ஏஜ் டிஸ்பிளே ஆகுது. ஏஜ்ன்ற இடத்துல உங்களுக்கு நேம் டிஸ்பிளே ஆகுது. இப்படி டிஸ்பிளே பண்ணா நம்மளுக்கு ப்ராப்பரா இருக்காது. ஓகேவா? இந்த இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸா யூஸ் பண்ண போறோம். இப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னா இப்போ நான் இங்க வந்துட்டு ஏஜ் இதே தான் சேமா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு அந்த பேராமீட்டர் நேமே மென்ஷன் பண்ணி கொடுக்கறது தான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? நேம்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேராமீட்டர் ஆர்டர் மாறி இருந்தாலும் த சேம் ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம்னா நேம் தான் பாஸ் பண்ணணும், ஏஜ்னா செகண்டா தான் ஏஜ் பாஸ் பண்ணணும். அதான் ரூல். ஒரு ஃபங்க்ஷன்ல பேராமீட்டர்னா இந்த ஆர்டர் தான் கொடுக்கணும். அதர் லாங்குவேஜ்லாம் இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து எப்படின்னா மாத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும் டிஃபால்ட்டா. பட் ஆனா அப்படி யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஆர்டர் மாறும். ஓகேங்களா? இதுவே கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸா நீங்க அந்த பேராமீட்டரையே இந்த பேராமீட்டர் நேம் தான் கீவேர்ட் சொல்றாங்க. ஓகேவா? அந்த நேமை மென்ஷன் பண்ணி நம்ம வேல்யூ அசைன் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா எனி ஆர்டர் எந்த ஆர்டர்ல இருந்தாலும் இப்போ மெனி பேராமீட்டர்ஸ் இருக்கும் போது ஆர்டர் வந்து உங்களுக்கு சேஞ்சா இருந்தாலும் த சேம் ப்ராப்ளம். ஏன்னா நீங்க அந்த நேம் பேராமீட்டர் நேம் வந்து யூஸ் பண்றதுனால அது தட் இஸ் கால்டு கீவேர்ட். நேம் கீவேர்டை யூஸ் பண்ணி வேல்யூ அசைன் பண்றதுனால ஆர்டர் மாறி இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டா அசைன் ஆயிடும். ஓகேங்களா? இதான் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? தென் செகண்ட் ஒன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்க்கலாமா? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நேம் சேலரி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சேலரி வந்து ஃபிக்ஸ்டா உங்களுக்கு 40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 40,000 இருக்கு. இப்போ நேம் அண்ட் சேலரி நான் இப்போ பிரிண்ட் பண்றேன். நான் டிஃபால்ட்டா இங்க அசைன் பண்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வேற லாங்குவேஜ் எல்லாம் பேராமீட்டர் டிஃபால்ட்டா அசைன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? பைத்தான்ல அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை அசைன் பண்றதுனால மறுபடியும் இங்க கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது, நம்ம கொடுக்க வேண்டாம். இப்போ நேம் இதுல கூட நீங்க ஆர்டர் கூட நீங்க கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நேம்ஸ் ஈக்குவல் டு இப்போ வந்துட்டோம்னா ரேஷ்மா அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு சேலரி வந்து இங்க நீங்க கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இப்போ கான்ஸ்டன்டா இப்போ மெனி வேரியபிள்ஸ் மெனி பேராமீட்டர்ஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சில பேராமீட்டரோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னா நீங்க டிஃபால்ட்டா இங்க அசைன் பண்ணிக்கலாம். ரிமைனிங்க்கு மட்டும் நீங்க வேல்யூ பாஸ் பண்ணா உங்களுக்கு இதனால டைம் சேவிங். ஓகேங்களா?
பாருங்க இப்ப நேம் வந்துட்டு ரேஷ்மான்னு வருது அண்ட் தென் salary வந்து 40,000. இப்ப இங்க வந்துட்டு என்னன்னா நோ நீட் டு அசைன் அகைன். ஓகேவா? இன் கேஸ் வந்துட்டு எனக்கு மாறுது. இப்போ 40,000 எனக்கு 50,000 salary மாறுது. நான் இங்க பாஸ் பண்ணலாமா? பாஸ் பண்ணா எனக்கு எந்த வேல்யூ இங்க எடுத்துக்கும்? இன் கேஸ் வந்து நான் ஆர்டரும் மாத்தி குடுத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வந்துட்டு கீவேர்ட் மென்ஷன் பண்ணி தான் நம்ம குடுக்குறோம். இப்ப 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எந்த வேல்யூவ எடுத்துக்கும்? இப்ப டிஃபால்ட்டா இங்க குடுத்துருக்கனால அப்டேட் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு டவுட் இருக்கும். இங்க டிஃபால்ட்டா இருந்தாலும் த சேம் ப்ராப்ளம். இப்ப அந்த வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க குடுத்துக்கலாம். இங்க வந்து நீங்க 50,000 குடுத்தீங்கன்னா, இங்க பாட்டம்ல நீங்க ஆர்குமெண்ட்ஸ் என்ன குடுக்குறீங்களோ அதுதான் அப்டேட் ஆகும். இப்ப இங்க நீங்க பாஸ் பண்ணனா தான் டிஃபால்ட்டா இருக்கிறது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இங்க நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா, இங்க என்ன பாஸ் பண்றீங்களோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கும். அங்க இருக்கிறது உங்களுக்கு அப்டேட் ஆகாது. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா 50,000 வரும். ஓகேவா? In case if you want to change, you can pass the parameter, pass the arguments. ஓகேவா? ஓகே இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னா யூசிங் சிங்கிள் வேரியபிள் getting more than one values. இப்போ நான் ஒரு def sum sums நான் போறேன்னு வச்சுக்கோங்க. sums sum கொடுக்குறேன். using single arguments. வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது சிங்கிள் ஆர்குமெண்ட். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள நான் அப்படியே பிரிண்ட் பண்ணா எனக்கு எல்லாமே வரும். இப்போ இது கெட் பண்றதுக்கு நான் ஃபார் யூஸ் பண்றேன். ஃபார் ஐ இன் வேல்யூ. ஓகேவா? இப்படி யூஸ் பண்றேன். இப்போ வேல்யூலேருந்து 1 by 1 உங்களுக்கு வரும். இப்போ எனக்கு இதை ஆட் பண்ணணும். ஏன்னா நான் இன்டீஜர் வேல்யூஸ் தான் இன்டீஜர் வேல்யூக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னா total is equal to 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன் லோக்கல் வேரியபிளா. இப்போ total plus equal to I. எனக்கு இந்த I values எல்லாமே 1 by 1 எனக்கு டோட்டல் ஆட் பண்ணி டோட்டல் அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆகிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ டோட்டல் வேல்யூ. இப்போ இதுக்கு வந்து மெனி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணி மெனி வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் அட்வான்டேஜ் இந்த ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ சம்ன்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது எனக்கு இப்போது எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் மார்க் வரும்னு வச்சுக்கோங்களா. ஓகே இப்போ நான் 1 2 3 4 5 6 7 8 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். ஆனால் யூஸிங் சிங்கிள் வேரியபிள். பாருங்க எனக்கு 8 வேல்யூஸும் எனக்கு கெட் பண்ணி 1 by 1 கெட் பண்ணி எனக்கு ஆட் பண்ணி எனக்கு டோட்டல் காமிச்சிச்சு. ஓகேவா? இன்னும் ஃபர்தராக நீங்கள் வேல்யூவை ஆட் பண்ணலாம். எவ்வளோ வேல்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, நியூமரிக்கா எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு வேல்யூஸ் ஆட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். யூ கேன் பாஸ் தி மோர் தென் ஒன் வேல்யூஸ் டு தி சிங்கிள் பேராமீட்டர். ஓகேங்களா? ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோ மெனி ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பேராமீட்டர். இதுக்கு யூஸிங் ஆஸ்டிக். இந்த வேரியபிளுக்கு பிஃபோரா ஆஸ்டிக் மென்ஷன் பண்ணணும். இப்போ இன்கேஸ் மென்ஷன் பண்ணலன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது, எரர் தான் வரும். எரர் வருதுங்களா? ஓகேவா? அதனால டெஃபினட்டாக யூ ஹாவ் டு யூஸ் ஆஸ்டிக் பிஃபோர் பேராமீட்டர். ஓகே, டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.